Hi, hello and welcome friends. You are watching Tamil DriveSpark and it's me Giri. இன்னைக்கு நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு வண்டி ரிவ்யூ பத்தி நம்ம எதுவும் பார்க்க போறது இல்ல. 450X ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல கூட சீக்கிரம் அது வரும். பட் இப்போ என்னன்னாக்கா ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்துட்டு இல்லை ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்ன கேட்குறாங்கனாக்கா நீங்கள் எப்பவுமே வந்துட்டு ஒரு டிசி ஃபாஸ்டர் பற்றி சொல்கிறீங்க, பட் அதுக்கு ஆப் வேணுமா? இப்போ ஏத்தர் கிரிட் பற்றி சொன்னீங்க. ஸோ அந்த ஏத்தர் கிரிட்டில் நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியல, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படியும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஏத்தர் 450X நம்மக்கிட்ட இருக்குது. நியர்பையில் ஏத்தரோடைய கிரிட்டும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ட்ரைவ் போய் ஏத்தர் கிரிட்டில் நம்ம எப்படி இது சார்ஜ் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்னன்னாக்கா டிசம்பர் 2 வரைக்கும் வந்துட்டு ஏத்தர் கிரிட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ. ஸோ அதனால் போய்ட்டு ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணி வரலாம். அது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு அவங்க இந்த வீடியோ கரெக்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு வழியாக ஏத்தரோட நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி நியர்பை ஏத்தர் சார்ஜிங் பாயிண்ட்டை தேடி வந்துட்டோம். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அங்கே நியர்பையாக இருக்குது. இல்லை இன்னொன்று நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு ஏத்தரோடைய டீலர்ஷிப்போ இல்லை ஏத்தரோடைய ஷோரூம் இருக்கிற இடத்துல மொத்தம் தான் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு அவங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷனை அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏத்தரோடைய நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நியர்பை சார்ஜிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு காட்டும். ஸோ அது ஆக்சுவலான ஷோரூமாக இருக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி சார்ஜ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு லைன் அப் ஆஃப் ஏத்தர் வெஹிக்கல் வந்துட்டு இங்கே சார்ஜிங் இருக்குது. ஸோ இப்போ எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த சார்ஜருடைய மோல்டு வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை டிமாண்டில் பண்ணிட்டு உங்களுடைய வண்டியோடைய சாக்கெட், ஸோ இங்கே இருக்கிற நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு சார்ஜிங் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ 66% இருக்குது. ஸோ சார்ஜிங் இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஸோ வண்டி வந்துட்டு லாக்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு சிம்பிளாக நம்ம நேவிகேஷன் இல்லை ஃபோன் ஆப் மூலிமா நியர்பை பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் ஆகட்டும் இல்லை ஏத்தரோடைய ஒரு கிரிட் ஆகட்டும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு நேவிகேஷன் மூலிமா அந்த ஸ்பாட்டு நம்ம லொக்கேட் பண்ண முடியும், அந்த ஸ்பாட் எவ்வளோ அக்யூரேட்டாக காட்டுதுன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வண்டி சார்ஜ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து QR ஸ்கேன் இருக்குது. உங்கள்கிட்ட ஏத்தரோடைய ஆப் இருந்தாக்கா அந்த QR ஸ்கேன் பண்ணி வச்சிங்கனாக்கா நம்ம வந்துட்டு நம்மளுடைய யூசர்னு, அதாவது நம்மளுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸ்ல 40 மினிட்ஸ் ஆகுது சார்ஜ் பண்ணதுக்கு. நம்ம அந்த டைமில் மீன்வேல் வெளியேங்கன்னா ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரணும்னாக்கா நம்மளுக்கு ஒருவேளை சார்ஜ் ஆகிடுச்சா, எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்கு, எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும்ன்றது நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைல் ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அது ஃபுல் கம்ப்ளீட் ஆகணுமா, இல்லை நம்மளுக்கு தேவையான ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்துட்டு டிமோட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இதில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தது. ஒருவேளை உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டி சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணோம், ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe and ride safe.